சந்தோஷத்தோட இந்த 13ஆம் தேதியிலே, இந்த ஜெபத்தின் 13ஆம் தேதியிலே எப்பத்தா என்று திறக்கப்படுவாயாக என்று சொல்ல வார்த்தையின்படியே அநேக கலக்கங்களின் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறப்பின் வாசலை, ஆர்ப்பரிப்பின் வாசலை கர்த்தர் திறப்பாராக. ஷாதரபல கதரியாந்தலரா லெப்ரா காமா ஷந்தலரியாதரபா. ஹalleluya. அவர் செய்கிற கிரியை, ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா இருக்கிறதா ஆராதனை வேத்து சொல்றேன். அழுகையில அமைதியா இருக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ பிளான் பண்ணிட்டார் அர்த்தம். ஆமென். பல அழுகையில பல கலக்கங்கள் வரும்போது அந்த அழுது புலம்புகிற ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னா ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளுங்கள், இந்த அழுகைக்கு முற்றுப்புள்ளி. ஆமென். ஆமான் வந்து காலத்தை குறிக்கிறான். 13ஆம் தேதியில இந்த யூத குலத்தை மொத்தமா அதை கேட்டது இந்த 13ஆம் தேதினாலே உலகத்துக்கே 13னா பிடிக்காது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 11, 12 இருக்கும், அப்புறம் 14 தான் போட்டிருப்பாங்க. 13 பிடிக்காது, 13 பிடிக்காது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு 13 தான் ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஆமென். 13ஆம் தேதியிலே இந்த 13ஆம் தேதினாலே யூத ஜனங்கள் இப்ப யூசுசா நகரமே கலங்குது. அதே 13 எது கலங்கடிக்க பண்ணிச்சோம். ஆமென். இந்த கலக்கத்திற்கு ஆண்டவர் இன்னொரு கிரியை அல்ல செய்தது. ஆமென். எதனால கலக்கம் வந்துச்சோ அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றி, எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்னை கலங்கடித்த அத்தனை வெள்ளங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறார். என்னை கலங்கடித்த அத்தனை வெள்ளங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறார் என்று நம்புகிறவர்கள் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீர் காண்பவரே, என் அலைச்சல் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை கணக்கில் சொல்ல. என் கண்ணீர் அனைத்தையும், என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில். ஆமென். என் கண்ணீரை எல்லாம் கணக்கு. ஆமென். ஆமான் மொர்தெகாயை பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டார்னா, மொர்தெகாயால இந்த ராஜாவை சந்திக்க முடியாது, என்னாலதான் இந்த ராஜாவை சந்திக்க முடியும் என்று சொல்லி ராஜாவை சந்திக்கிற அந்த ஒரு அதிகாரம் ஆமானுக்கு இருந்ததுனால மொர்தெகாய்க்கு முன்னாடி இவ்வளவு விளையாடுறாரு. ஆனா ஆமானுக்கு இன்னொரு விஷயம் தெரியல. ஆமானே, உன்னால சந்திக்க முடியாத ஒரு ராஜாவை இந்த மொர்தெகாய் சந்திச்சிட்டு இருக்கிறார். நீ சந்திக்கிற ராஜா போல கிடையாது அவர் அந்த ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிறவர். அந்த ராஜாவை நோக்கி அழுகிறவனுடைய அழுகை, அந்த ராஜாவை நோக்கி வடிக்கிற கண்ணீர், அந்த ராஜாவை நோக்கி நீதிக்காய் நிற்கிறவன் வாழ்க்கையில ஆமென் கலக்கத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.